மட்டன் குழம்பு ஸ்டைல்ல ஒரு தக்காளி குழம்புங்க. இந்த குழம்பு வச்சிட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஒட்டிடலாங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகும். பெருசா இருந்தா 5 தக்காளி, இது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறதுனால 8 தக்காளி எடுத்திருக்கேங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு, 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு 6-7 வரமிளகா, 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு முதல்ல ட்ரையா வறுத்துக்கலாம். அப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு சிம்ல வச்சு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்ல தக்காளி சுருண்டு வதங்கணும். உங்ககிட்ட வர கொத்தமல்லி இல்லைன்னா தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா தேங்காய் சேர்க்கணும். இது கூட நான் காமிக்கிற அளவுக்கு தேங்காய், அதாவது 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உடனே ஆஃப் பண்ணிருங்க அடுப்பை. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச விழுத திருப்பி அதே கடாயில சேர்த்துட்டு ஒரு 4-5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. ஏன்னா இது கூட நம்ம வேற எதுவுமே வதக்க தேவையில்லை. தண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திக்கோங்க. அதை விட கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கொதிச்சு வரும்போது குழம்பு திக்னஸ் கரெக்டா இருக்கும். கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 7 to 10 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா குழம்பு திக்னஸ் வந்துடும். அவ்வளவுதான். குழம்பு அப்படியே இறக்கி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிக்கலாம். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகுங்க. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு சர்க்கரையோ இல்ல வெல்லமோ சேர்த்துக்கோங்க. கடைசியில கொத்தமல்லி தழை இருந்ததுனால கொஞ்சம் தூவிக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க.